Hi students, welcome to NDK AIC Academy. So video வந்து அனைத்து உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். So நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா group 4 க்கு நம்ம ஒரு ஃப்ரீ டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டுருக்கோம். அந்த ஃப்ரீ டெஸ்ட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? So நம்ம வந்து வரப்போற TNPSC group 4 ஃபோக்கஸ் பண்ணி மேத்ஸ், GS, தமிழ் எல்லாமே மொத்த ரிவிஷன் பர்பஸ்ல ஃப்ரீ கிளாसेस நம்ம YouTubeல போட்டுட்டு இருக்கோம். ஃப்ரீ டெஸ்ட் போட்டுட்டு இருக்கோம். மேத்ஸ்லாம் லைவ்ல கொண்டு வந்து நடத்திட்டு இருக்கோம். GSலாம் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் YouTubeல. அந்த வகையில 39 நாள் நம்ம பிளான் போட்டுருக்கோம். அந்த 39 நாள் பிளான்ல நம்ம இன்னைக்கு டே 15ல வந்து நிக்கிறோம். 15வது நாள் வந்து நிக்கிறோம். கிட்டத்தட்ட பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ டே 15 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு கோட் மாதிரி கொடுத்துறேன். அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம கோட்னு சொல்லிட்டு பேர் வச்சிருவோம். கிரேட்டர் ஸ்மால் டைம்னு. இந்த கோட் ரிவிஷனுக்கான PDF நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிரறேன். இது ஜஸ்ட் ஒரே பேஜ் தான். தயவு செய்து இந்த PDF டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சிருங்க. ஓகேவா? பிரிண்ட் எடுத்து எங்கயாவது ஒட்டிருங்க. உங்க வீட்ல மேக்ஸிமம் கண்ணாடி பக்கத்துல ஒட்டி வச்சிட்டீங்கன்னா அடிக்கடி போய் பாக்குறப்ப இது உங்களுக்கு பார்த்துட்டே இருப்பீங்க. அதுக்காக தான். ரைட். அந்த வகையில டே 1ல தனிவெட்டி கூட்டுவட்டி லைவ் நடத்தணும். ஓகேவா? லைவ்ல 50 கேள்வி நடத்தணும் மேக்ஸ்ல. எல்லாமே நம்ம சேனல்ல தான் போய் பாத்துக்கோங்க. டே 2ல ஹிஸ்டரிய ஒரே வீடியோல முடிச்சோம். சரிங்களா? அடுத்து ஹிஸ்டரிய தனிவெட்டி சேர்த்து டெஸ்ட் எழுதுறோம். இப்போ என்னன்னா இது வந்து லைவ், இதெல்லாம் வீடியோ தான். இதுவும் வீடியோவா போட்டிருக்கோம். இந்த டெஸ்டையும் வீடியோவா போட்டு அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் டெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? எல்லா டெஸ்டும் அப்படிதான் இருக்கும். மென்சுரேஷன் ஃபார்முலாவை வீடியோவே போட்டோம். அடுத்து ஐஎம் ரிவிஷன் மட்டும் 2 பார்ட்டா போச்சு. ஐஎம் அடுத்து டெஸ்ட் எழுதிருப்பீங்க. அப்புறம் மென்சுரேஷன் லைவ்ல நடத்தணும் 50 கேள்வி. பார்ட்டி ரிவிஷன் ஒரே வீடியோல முடிச்சிட்டோம். பார்ட்டி மென்சுரேஷன் எடுத்து டெஸ்ட் எழுதிட்டோம். HCM and LCM 50 क्वेश्चन வந்து டெஸ்ட் எழுதணும். 50 क्वेश्चन லைவ் எழுதிருப்பீங்க. லைவ் பார்த்துருப்பீங்க. யூனிட் 8 ரிவிஷன் ஒரே வீடியோல முடிச்சோம். இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா வீஸ் போயிருந்தது. ஓகேவா? இந்த யூனிட் 8 டெஸ்டும் HCM LCM சேர்த்து டெஸ்ட் எழுதிருப்பீங்க. அடுத்து அப்புறமா டைம் அண்ட் ஒரு 50 கேள்வி லைவ் பார்த்தோம். கடைசியா ஜியோகிராஃபி ரிவிஷன் முடிச்சிருக்கோம் ஒரே வீடியோல. இதுல வந்து இப்ப இந்த வீடியோல தான் நம்ம இந்த ஜியோகிராஃபி டைம் அண்ட் ஒர்க் சேர்த்து டெஸ்ட் எழுதுறோம். இந்த டெஸ்ட் நான் எப்படி சார் எழுதுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் ஆகட்டும், டெஸ்ட்டுக்கான ஆன்சர் ஆகட்டும், ரெண்டுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிடறேன். அப்ப இந்த PDF டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் as well as ஆன்சர் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ டெஸ்ட்டை என்ன பண்ணுங்க, எழுதுங்க. தயவு செய்து டெஸ்ட்ல எத்தனைக்கு நீங்க எத்தனை எடுத்தீங்க அந்த மார்க்கை தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதை மட்டும் பண்ணிருங்க. அப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டே 14 இருந்து வரும். 15 நிக்கிறோம், 14 இருந்து வரும். அப்படியே 39 நாள் பிளான் இருக்கு. பாத்துக்கோங்க. புரியுதா? இப்ப 16 என்னது? லாஜிக்கல் ரீசனிங். அப்ப நாளைக்கு நான் ஈவினிங் 7:30 நைட் 7:30. ஓகேவா? நாளைக்கு 7:30 டே 16 லாஜிக்கல் ரீசனிங் நம்ம லைவ்ல பார்க்கலாம். புரியுதா? லாஜிக்கல் ரீசனிங். இந்த லாஜிக்கல் ரீசனிங்ல கோடிங், டிகோடிங், டைஸ், அப்புறமா ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அதுல எத்தனை என்ன சொல்லுவாங்க, அந்த சதுர முக்கோணம் எல்லாமே பார்த்தரலாம். இந்த லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்தே ஒரு 3 அல்லது 4 கேள்வி வந்துடும் எக்ஸாம்ல. புரியுதா? இந்த ஒரு டாபிக்ல இருந்து நான் 50 கேள்வி கொண்டு வரேன். 50 கேள்வி இந்த ஒரு டாபிக்ல லைவ்ல பார்த்தரலாம் நாளைக்கு. இன்னைக்கு டெஸ்ட்டை முடிச்சுங்க. அப்புறம் எக்கனாமிக்ஸ் ரிவிஷன், அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங், எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் அப்படியே தொடர்ந்து வரும். சரிங்களா? சோ நம்ம தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வரப்போற குரூப் 4ல கண்டிப்பா 200க்கு ஒரு 175 180 கேள்வி அடிச்சிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.